ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளில் தவறானது. ஆன்சர் பி 1967. இந்த தேசிய நெருக்கடி நிலை என்பது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, போர், இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் போன்ற காரணங்களுக்காக இந்த தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்படுகிறது. 1962ஆம் ஆண்டு சீனா இந்தியா போருக்காக அறிவிக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போருக்காக அறிவிக்கப்பட்டது. 1975ஆம் ஆண்டு உள்நாட்டு இடையூறு காரணமாக அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதல் முறையாக மாநில அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் சி 1951. இந்த முதல் முறையாக எந்த மாநிலத்தில் இந்த அவசர நிலை அறிவிக்கப்பட்டதுங்கிற கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய அரசு பற்றி கூறும் பகுதி. ஆன்சர் சி பகுதி 5 மத்திய அரசு பற்றி குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? ஆன்சர் சி 12. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? ஆன்சர் ஏ 2. இது ஒரு சின்ன ஷார்ட்கட். என்னன்னா, மாநிலங்களவைனா 12, மக்களவைனா 2ன்னு குழப்பம். மக்கள் ஆண் பெண் 2 மக்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு. ஆன்சர் பி சட்டப்பிரிவு 72. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் சி சட்டப்பிரிவு 356. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி நெருக்கடி நிலை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ஆன்சர் டி சட்டப்பிரிவு 360. இந்த நிதி நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு 360 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நிதினா நம்ம பணம் 320 டிகிரி எங்கே போனாலும் நம்மளை சுற்றி அடிக்குங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் பி சட்டப்பிரிவு 61. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜவஹர்லால் நேரு எத்தனை ஆண்டுகள் பிரதமராக பணியாற்றினார்? ஆன்சர் டி 1947 முதல் 1964 வரை பிரதமராக பணியாற்றினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜவஹர்லால் நேருவுக்கு அடுத்து பிரதமராக பணியாற்றியவர். ஆன்சர் டி லால் பகதூர் சாஸ்திரி. இவர் 1964 முதல் 1966 வரை பணியாற்றினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நரேந்திர மோடி எந்த ஆண்டு முதல் பிரதமராக பணியாற்றி வருகிறார்? ஆன்சர் சி 2014. நெக்ஸ்ட் கொஸ்டின், உச்ச நீதிமன்ற நீதிபதியான எம் ஹிதயத்துல்லா எந்த ஆண்டு குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? ஆன்சர் டி 1969. குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரின் பதவியும் காலியாக இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக பணியாற்றுவார். அதன்படி முதலாக எம் இதயத்துல்லா 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவி முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பி இங்கிலாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், கட்சித்தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஏ 1985. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் பி சட்டப்பிரிவு 76.
நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. ஆன்சர் சி, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய அரசின் 3வது அங்கம். ஆன்சர் டி, நீதித்துறை. மத்திய அரசு வந்து 3 அங்கமாக பிரிக்கப்பட்டுள்ளது. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை என 3 அங்கமாக பிரிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் பி, 250. நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் சி, 552. இந்த 20 கொஸ்டினில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சுங்க தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.